Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். யூனிட் 7 வரைக்கும் ரிவிஷன் ஷெட்யூல் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு யூனிட் 8ல ரிவிஷன் ஷெட்யூல் கொடுக்க போறேன். இன்னும் வெகு சில நாட்கள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ரொம்ப விகரஸா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரம் இது. ஹெல்த் கான்ஷியஸா இருங்க, அதே சமயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்துல உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும், நல்லா நிம்மதியாக படிக்க முடியும். நாட் ஓன்லி த கேண்டிடேட் பட் த கேண்டிடேட்ஸ் ஃபேமிலி ஆல்சோ. அவங்களும் சேர்ந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்க முடியும். அதனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க, நல்ல அதிகமான நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறையா டைம் ரிப்பீட்டடாக வாசிங்க. எது படித்தாலும் திரும்ப திரும்ப படிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யூனிட் 8 வந்து நம்மளுக்கு மெக்கானிக்ஸ், டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். இது வந்து யூஸ்வலாக ஒரு மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு விருப்பமே இல்லாமல் தான் இந்த யூனிட்டை பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. டைனமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைனமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ரெண்டுமே நிறைய தியரி பார்த்து பார்க்கணும். தியரி பார்ட்டு ரொம்ப 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 நிறைய தியரி பார்ட்டு எல்லாம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு அண்டர்லைன் பண்ணிக்கணும். கட்டாயமாக எம்கே வெங்கட்ராமன் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த புக்கில் இருந்துமே கொஸ்டின் வரல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்கே வெங்கட்ராமன் புக்கு தான், அதுல இருந்து தான் அவ்வளோ கொஸ்டினுமே வருது. எம்கே வெங்கட்ராமன் டைனமிக்ஸ் தனியாக, ஸ்டாட்டிக்ஸ் தனியாக 2 வால்யூம் தனித்தனியாக புக்கு கொடுத்துருக்காரு. அகஸ்தியர் பப்ளிகேஷன்ஸ்ல கிடைக்கும். அதனால வேற எந்த புக்கை வச்சும் படிக்காதீங்க, கட்டாயமா எம்கே வெங்கட்ராமனை படிங்க. அது மட்டும்தான். எம்கே வெங்கட்ராமன்ல வரி வரியா அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க, வரி வரியா அந்த தியரி கான்செப்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க. மற்றபடி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைனமிக்ஸ்ல வந்து ப்ரொஜெக்டைல்ஸ் கட்டாயமா, ப்ரொஜெக்டைல்ஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ப்ரொஜெக்டைல்ஸ்ல இருந்து தான் நிச்சயமா கொஸ்டின் வரும். அடுத்தது சர்க்குலர் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சர்க்குலர் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ப்ரொஜெக்டைல்ஸ்ல வந்து அதுல இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் ஏ பாரபோலா. இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு அதுல ரேஞ்ச் என்ன, டைம் ஆஃப் லைட் என்ன, டோட்டல் டைம் என்ன, அதுல எல்லாத்தையும் ஃபார்முலா படிச்சு வச்சுட்டீங்கன்னா அதுல ஆங்கிள் கொடுத்து மற்றதை கேட்பாங்க. எப்போ மேக்சிமம் ரீச் பண்ணும், எப்போ வந்து இது ரேஞ்ச் அது கடைசி வரைக்கும் போயிடுச்சு, டைம் ஆஃப் லைட், அப்படி எல்லாத்தையுமே ப்ரொஜெக்டைல்ஸை வந்து ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வரதா இருந்தா அதுல இருந்து தான் வரும். அதுக்கு அடுத்தது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல நீங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது, டைம் அந்த கண்டுபிடிக்கிறது, அந்த ஃப்ரிக்ஷன், அந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கட்டாயமாக வரும். அடுத்து சர்க்குலர் மோஷன்ல வந்து ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, இந்த கார்ட்டீசியன் போலார் கோஆர்டினேட்ஸ்ல அதனோட ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்னங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியா டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தால டைனமிக்ஸ்லயும் தியரி பார்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்ளம் வரதா இருந்தா அந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல இருந்து தான் கட்டாயமா வரும். R² = P² + Q² + 2PQ cos α. அந்த ப்ராப்ளம் கட்டாயமா நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கட்டாயமாக இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதுல எப்போ மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும், α π/2 இருந்தால் எப்படி இருக்கும், α π/4 0 இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இந்த R² = P² + Q² + 2PQ cos α இதுக்கான வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து 2 கொஸ்டின் வரும். இது வந்து மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். மெக்கானிக்ஸ் யூனிட் 8 UGTRB TNPSC ASI அப்படின்னு போட்டு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். யூனிட் 8ல அந்த R² = P² + Q² + 2PQ cos α இந்த இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கட்டாயமாக
2 ப்ராப்ளமாவது நிச்சயமாக வரும். மற்றபடி ஸ்டாட்டிக்ஸில் வந்து நிறைய தியரி பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் ப்ராப்ளம் பார்ட்லையும் அந்த P2 P3 P4 P அப்படின்னு கொடுத்து அந்த ரிசல்டன்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கவனமாக படிச்சிருங்க. இதில் வந்து ப்ராப்ளம் வர்றதுன்னா ப்ரொஜெக்டைல், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதில் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மற்றபடி இதில் இன்னொன்று என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேரியஸ் ஷேப்ஸுக்கு இருக்கும். எல்லா ஷேப்ஸுக்கு இருக்கும். சர்க்குலர், இதுக்கு, சிலிண்டருக்கு, அதுக்கு இதுக்குன்னு நிறைய ஷேப்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் முக்கியம். அதனால இது எல்லாத்தையுமே நம்ம நிறைய தரவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்டைல்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸுக்கு. மற்ற எல்லாம் தியரிக்கு பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் ஒர்க் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இது நல்லா வந்து தரவாகும். கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவாகணும் அப்படின்னாலே நிறைய ப்ராக்டிஸ், அதாவது உட்கார்ந்து இருந்து படிக்கிறத விட ப்ராப்ளம் ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது என்ன ஆகிடும், அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெமிலியர் ஆகிடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் என்னுடைய ஆப் ஒன்று புதுசாக ஒரு ஆப் இது பண்ணியிருக்கோம். ஆப்புக்கு பேர் வந்து OVM. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இதில் அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐல மேத்ஸுக்கு நம்மளுக்கு இதே சிலபஸ் தான், யூஜிடிஆர்பிக்குள்ள அதே சிலபஸ் தான். இது போக பிஆர்டிஇ 2008-2009 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது போக பிஜிடிஆர்பி சிலபஸ், யூஜிடிஆர்பி சிலபஸ், பிஜிடிஆர்பி சிலபஸ், யூஜிடிஆர்பி சிலபஸ், பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ், இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிஆர்டி வந்து இதில் உள்ளது தான். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக சிஎஸ்ஐஆர் நெட் சிலபஸ்ஸு, சிஎஸ்ஐஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே நான் அந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இங்கே சர்ச் பண்ணாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐயில் ஒரு 4 கொஸ்டின், பிஆர்டியில் ஒரு கொஸ்டினை மொத்தம் 5 கொஸ்டினாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடச்சிரும். அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூஜிடிஆர்பி கொஸ்டின்ஸுக்கான அவ்வளோ ஆன்சர்ஸும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸும் என்கிட்ட இருக்குது. ஏறக்குறைய யூஜிடிஆர்பிக்கு 3000+ எம்சிக்யூஸ் நான் வச்சுருக்கேன். 3000+ எம்சிக்யூஸ் இருக்குது, சால்வ்டாக இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஆப் OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாம் நேம் கொடுத்தே போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஒருவேளை யூஜிடிஆர்பிக்கு இல்லாட்டாலும் அடுத்து பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி டிஎன் செட் ரெண்டுமே இந்த வருஷம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பி டிஎன் செட் ரெண்டுமே இந்த வருஷத்துல எக்ஸாம் இருக்கு. ரெண்டுக்கும் ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. இதில் வந்து கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். இதில் 3000 எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி காட்டிடுவேன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுவேன். இதில் 40 டெஸ்ட் வைப்பேன். 33 யூனிட் டெஸ்ட்டு, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, 2 மார்க் டெஸ்ட்டு, மொத்தம் 40 டெஸ்ட் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸும் கொடுத்துருவேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து யூஜிடிஆர்பிக்குள்ள அதே 3000 எம்சிக்யூஸை பிஜிடிஆர்பிக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.
பிஜிடிஆர்பிக்கு அதனுடைய லெவலில் அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் இருந்து அதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அது பிஜி லெவலில் இருக்கும். யூஜிடிஆர்பிக்குள்ளது யூஜி லெவலில் இருக்கும். ரெண்டும் வேறு வேறு செட் ஆஃப் கொஸ்டின்ஸு. அதையும் மெர்ஜ் பண்ணலை, தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க. அதாவது டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். ஒரு மினிமம் ஆஃப் 6 months ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் மினிமம் ஆஃப் 6 months? நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட நான் வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தால் தான் நம்மளால் பிஜிடிஆர்பி எல்லாம் கிளியர் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.